எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து தனக்கு நிகராக அன்னைக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான முதலமைச்சர் அன்னைக்கு திரு விஜய் அவர்கள் இருக்காங்க. இவரை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர் திணறதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் பதாகைகளை ஏந்ததாக இருக்கட்டும், அவரோட பேச்சு எங்களோட கூட்டணியில் இருந்து தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசியலை காட்டுது. ஒரு கட்சி கூட்டணி தேர்தலுக்கு முன்பு அமைப்பதும் தேர்தலுக்கு பின்னர் ஒரு கூட்டணி அமைப்பதும் நிறைய வேறுபாடு உண்டு. கூட்டணிக்கு முன்பு ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் கூட்டணி அமைப்பது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் தேர்தலுக்கு பின்பு ஒரு ஆளும் கட்சியை ஒரு கட்சி ஆதரிப்பது என்பது ஆதரவு கடிதம் கொடுக்க வேண்டும். அதாவது நான் சம்பந்தப்பட்ட அந்த கட்சியின் தலைவரை, அந்த முதல்வரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆதரவு கடிதம் கொடுக்க வேண்டும் கவர்னருக்கு. உண்மையை சொல்லப்போனால் அந்த ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்ட தினமே சம்பந்தப்பட்ட கட்சி தேர்தலுக்கு முன்பு எந்த கூட்டணியில் இருந்திருந்தாலும் அந்த கூட்டணி முறிவுக்கு வந்துவிட்டது என்பதுதான் நிதர்சனம். ஆகவே ஒரு கட்சி தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியில் இருந்தாலும் தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணியில் அவர்கள் அங்கம் வகிக்கும்போது அந்த கூட்டணி ஆட்டோமேட்டிக்காகவே அது முறிவு பெற்றுவிடும். அப்படித்தான் திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட கூட்டணி ஏற்கனவே முறிந்து விட்டது. அது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகால கூட்டணி. அந்த கூட்டணி முறிவு பெற்றது. இன்றைக்கு, அதாவது நேற்று, அந்த கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். தமிழிசையை போட்டு சமூக வலைதளங்களில் பொலன்னு பொழக்கிறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக அவங்க பேசிட்டாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு பாஜக மட்டுமல்ல, இதர கட்சிகளும் அண்ணாமலையை எதிர்ப்பார்கள். ஏனெனில் அண்ணாமலை தனித்து களம் காண்க உள்ளார். ஆகவே தமிழிசை அல்ல, நயினார் நாகேந்திரன் அல்ல, பொன் ராதாகிருஷ்ணன் அல்ல, இன்னும் அஸ்வத்தாமனாக இருக்கட்டும், நமது அக்கா வானதி ஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும், இன்னும் அங்கே கட்சியில் உள்ள எஸ்ஜி சூர்யா நினைக்கிறேன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது இன்னும் சில தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலையை அவர்கள் நிச்சயம் எதிர்க்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அண்ணாமலை தனித்து களம் கண்டு உள்ளார். மூன்றாவது நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், பாஜக கட்சியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு டைப்பாக நிர்வாகம் பண்ணார், இலகணேசன் ஒரு டைப்பாக நிர்வாகம் பண்ணார், சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு டைப்பாக நிர்வாகம் பண்ணார். இந்த மூணையும் நம்ம ஒரு நேர்கோட்டில் எடுக்கலாம். இலகணேசன் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கவனமாக, அதே நேரம் இப்படி தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு தலைவர், மறைந்த தலைவர். பொன் ராதாகிருஷ்ணன் பார்க்க தாங்க அந்த ஆள் சாஃப்டாக தெரியும். ஆனால் நிர்வாகம், கட்சியின் நிர்வாகத்தை ஆர்எஸ்எஸ் போல் நூல் பிடித்தால் போல் கொண்டு போனவர். சிபி ராதாகிருஷ்ணன் அவரும் அப்படித்தான் கட் அண்ட் ரைட்டாக அந்த கட்சியை கொண்டு போனவர். ஓகே, இந்த மூவர் வரிசையில் நான் தமிழிசை சேர்க்கலை. ஏன் தெரியுமா? தமிழிசை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட பின்னர் தான் பாஜகவில் சில விதிகள் உடைத்து விடப்பட்டன. அதாவது அந்த பாஜகங்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸோட கட்சி, ஒரு டைப் ஆஃப் மக்களோட, அவங்க வந்து சாதாரண பிரச்சனையை பேசலை, மக்களுடைய பிரச்சனைக்காக அவங்க நிற்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாமே தமிழிசை காலத்தில் பாஜக முதல் முறையாக உடைக்க தொடங்கிச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த டைமில் என்ன நடந்து, பொன் ராதாகிருஷ்ணன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினார் என்பதெல்லாம் நானே செய்தியாக எடுத்துள்ளேன், நானே செய்தியாக முன்னணி பத்திரிகைக்கு கொடுத்துள்ளேன். அதெல்லாம் ஒரு காலகட்டம். ஆனால் அண்ணாமலை அது வந்து ஒரு அசுர காலகட்டம். இந்த நால்வர் தமிழக பாஜகவுக்கு என்ன பங்களிப்பை கொடுத்தாரோ அந்த பங்களிப்பை, அந்த பாஜக எனும் மரத்தை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு சென்று அந்த கிராம மக்களுக்கு நிழலை கொடுத்தவர் அண்ணாமலை. அந்த கிராம இளைஞர்கள் மத்தியில்
ஒரு நம்பிக்கையை விதைத்தவர் அண்ணாமலை. அண்ணாமலையை அவ்வளவு சாதாரணமாக எடை போடாதீர்கள். நிச்சயமாக விஜய் ஒரு அற்புதம் நிகழ்த்தியது போல் அண்ணாமலை அற்புதம் நிகழ்த்துவார். அது எதிர்க்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம். ஆனால் நிச்சயம் அரசியல் மாற்றத்தை அண்ணாமலையால் செய்ய முடியும். ஏனெனில் அவர் சரியாக காய் நகர்த்துவதில் கில்லாடி. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு செஸ் வீரர் போல். அவர் எங்கேயும் தோற்கவில்லை. அவர் தனது வெற்றியை சில இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளார் என்பதுதான் நிதர்சனம். மீண்டும் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.